ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் நமக்கு தொட்டுண்டு சாப்பிட்லாம். நான் ஒரு கப்பு புதினா எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் அதே மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு நான் 2 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இது அவ்வளவா காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி, உப்பு அரைக்கும் போது உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா வறுத்துக்கணும். அது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, தேங்காய் எல்லாமே வறுத்துட்டு கடைசியில் தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சுன்னா நல்ல டேஸ்டியான புதினா சட்னி உங்களுக்கு தயாராகிடும். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் எண்ணெய் தான் வச்சுருக்கேன். சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடான அப்புறமா இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் அதில் போட்டுருவோம். இது நல்லா வறுபடட்டும். இது கூட 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். பருப்பு நல்லா வறுபட்டுருட்டும். இதுக்கப்புறமா இந்த புதினா அதில் போட்டுருவோம். அப்புறமா இந்த கொத்தமல்லியும் அதில் போட்டுருவோம். இந்த தேங்காயும் அதில் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம். தேங்காய் நல்லா கலர் மாறணும்னு ஒன்றும் அவசியமில்லை, இது போதும். இது கூட உப்பும் போட்டுருவோம். இது அப்புறமா நல்லா இது கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமா அரைச்சிட்டு நமக்கு பார்க்கலாம். சட்னி அரைச்சி கொண்டு வந்தாச்சு, ரெடியாக இருக்குது. இது தாளித்து கொட்டியாச்சுன்னா நமக்கு சட்னி தயாராகிடும். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு பொரித்து கொட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இது நம்ம சட்னியில் சேர்த்துடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புதினா சட்னி தயாராகிடுது. இது நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ இது எதுக்கு வேணாலும் தொட்டுண்டு சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி. இது இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.